எஃப்ஐஆர் யார், நானோ நீங்களோ இல்லை இவங்களோ யாரும் போய் எஃப்ஐஆர் எடுக்க முடியாது அதில். ஸோ எஃப்ஐஆர் எடுத்து லீக் அவுட் பண்ணதோட பின்னணி என்ன, எதற்காக அதை லீக் அவுட் பண்ணாங்க அது தெரியணும். எங்களோட தலைவர் கிளியராக கொடுத்துட்டார், அது இட்ஸ் க்ளோஸ்ட், இது ஃபைபர் ஆப்டிக் இதில் சென்ட்ரலைஸ்ட் இதுலன்னு. அப்போ லீக் அவுட் ஆயிருக்குனாக்க இவர்களுடைய இன்டென்ஷன் என்ன, அதுக்கு அந்த குழந்தையும் அவங்க குடும்பத்தையும் மறைமுகமாக மிரட்டுறது, பேர்லாம் வெளில வந்துடுது, மான அவமானத்துக்கு அஞ்சி கேஸை விட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வராங்களா அவங்க. அடுத்து இன்னொரு அச்சுறுத்தல் என்ன, இந்த எஃப்ஐஆரை பற்றி பேசினாலே அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்றாரு கமிஷனர் வந்து. இதெல்லாம் என்ன ஒரு அராஜகமாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் நடந்திருக்கிறது ஒரு ரொம்ப சோகமான விஷயம் இது. இந்த மாதிரி எனக்கு இப்போ என்னென்னா, நேற்று நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணச்ச போலீஸ் 2000 பேரை குவிக்கிறாங்க. அந்த 2000 பேரில் பாதி அவங்க இந்த மாதிரி இடத்துக்கு பாதுகாப்புக்கு அனுப்பினாங்கன்னா நல்லாயிருக்கும். பின்னாடி புதர் அவங்க எப்படி, அதுவும் அவங்க செய்திருக்கிற இன்னொரு ஒரு பெரிய தவறு, அந்த தவறு என்னமோ அந்த குழந்தை பண்ணியிருக்கிறா, பொன் குழந்தை பண்ணியிருக்கிற தவறு, as if she has invited this violence on her. என்னமோ இந்த குழந்தை இந்த மாதிரி வயலன்ஸ் என் மேலே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு போகிறாங்க. ராத்திரி 8 மணிக்கு மேலே போனாங்க. நேக்கு இப்போ 8 மணிக்கு மேலே ஒரு பொண்ணு தனியாக இருக்கா அதை பற்றி பேசுகிறாங்கன்னா, இங்கே இருக்கும் பெரியாரிஸ்ட் பெண் சுதந்திரம் ஏன் அப்படிலாம் கேட்குறாங்க. அவங்களாம் ஏன் வாய மூடிட்டு உட்காந்துருக்காங்க, அவங்க திருப்பி கேட்கணும்ல. பெண் சுதந்திரம் 8 மணிக்கு எந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போனா என்ன, எப்படி போனா என்ன, இதெல்லாம் எங்களுடைய சுதந்திரம் அப்படின்ட்டு அவங்க பதில் கொடுக்கணும். அவங்க வந்து எங்கேயோ அத்ராசம் நடக்கிறது, காஷ்மீரில் நடக்கிறதுக்கெல்லாம் இங்கே ஒரே பொங்குவாங்க எல்லாரும். இப்போ கிண்டி இன்ஜினியரிங் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, அதனால பொங்கறதை கம்மி பண்ணிக்கலாம்னு நினச்சுட்டாங்க போல இருக்காங்க. மத்திய அரசு என்ன செய்தது, இவங்களோட லாங்குவேஜில் சொல்லணும்னா ஒன்றிய அரசு, அதில் ஒரு சீப் த்ரில், ஒன்றிய அரசுன்னு சொல்கிறதுல இவங்களுக்கு ஒரு சீப் த்ரில், தே கேன் என்ஜாய் தட் சீப் த்ரில். ஐ எம் நாட் கோயிங் டு கொஸ்டின் அபவுட் தட். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்கறது எல்லாத்துலேயுமே ஒரு குறை, எங்களுக்கு இது பண்ணலை அது பண்ணலை அப்படின்னுட்டுலாம். என்னோட கேள்வி, நிர்பயா ஸ்கீமுக்காக சிசிடிவி கொடுக்குறாங்க, அதை நீங்கள் என்ன பண்ணணும், லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் நாங்கள் இருக்கோம் ஒரு ஏரியாவில் ஒரு வார்டில், எங்களுக்கு எங்கெங்கே குற்றம் நடக்கிறது, எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வல்னரபிள் பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியும். ஸோ நான் இது வரைக்கும் மாமன்ற கூட்டத்துலேயும் சரி நிறைய வாட்டியும் சொல்லியிருக்கேன், எங்களுக்கு வந்து எங்களை கலந்தாலோசித்து கொண்டு போலீஸ் எந்தெந்த இடத்துல போடலாம் அப்படின்ட்டு எங்களோட கலந்துக்கிட்டு போடலாமே, அதை நான் கேட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கேள்வி கேட்டதுக்கு 645 இடத்தில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன அப்படின்னு ஒரு கேள்விக்கு எனக்கு கொடுத்தாங்க. அந்த 645 இடங்கள் எங்கு, அதை பற்றி சொல்லட்டுமே, எங்கெங்கே வச்சுருக்காங்கன்னுட்டு. அதில் வந்திருக்கு, யாராவது படிச்சிங்களா, யாராவது இன்னைக்கு பேப்பரில் தினமலரில் வந்திருக்கு. இல்லாத சொல்லியே கொடுக்காத ஒரு பாடத்திற்கு பணத்தை வாங்கியிருக்காங்க. எல்லாருமே 134வது வார்டில் தம்பையார் ரோடு என்னோடய ஆஃபீஸ் இருக்கிற இடம், அதுலேருந்து ஒரு 2 பில்டிங் தள்ளி ஒரு டாஸ்மாக் கடை, 24 hours டாஸ்மாக். அப்படியே அது அந்த இடத்த சுற்றி கோயில், ஒரு 2-3 கோயில் இருக்குது, அப்புறம் ஸ்கூல், குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல் எல்லாம் இருக்குது. அண்ட் இட்ஸ் அ பிஸி ஏரியா, மெயின் ரோடு, ஷாப்பிங் ஏரியா, கடை, இதெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். உங்களுக்கு பழைய மாம்பலத்தோட கேரக்டரிஸ்டிக் அவங்க எல்லாருக்குமே தெரியும், தட் டோப்போகிராஃபிக்கல் நேச்சர் ஆஃப் தட் வார்ட் அதில். ஸோ அப்படி இருக்கச்ச அங்கே வந்து இந்த டாஸ்மாக் ஷாப்பு த்ரூ அவுட் 24 hours அங்கே சுற்றி இருக்கிற ரெசிடென்ஸ் எல்லாம் எனக்கு, நான் 22nd February ஐ அஸ்யூம்ட் ஆஃபீஸ், அந்த டைம்லேருந்து எங்கிட்ட ஒன்ஸ் அ வீக் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, மேடம் இந்த டாஸ்மாக் எடுத்துருங்க, இந்த டாஸ்மாக் எடுத்துருங்க அப்படின்ட்டு. நான் இப்போது சொன்ன மாதிரி ஒன்று, என்னோடய ஆஃபீஸ் வாசல்லையே தண்ணி போட்டு கிடப்பாங்க, டே டைம் அடிதடி சண்டை. என்னோடய ஆஃபீஸ்க்கு பின்னாடி ஒரு கிரவுண்டு, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் ஃபுல் பாட்டில்ஸ் இருக்கும், அதை தட்டி கேட்க, ராத்திரி தட்டி கேட்க வந்த போலீஸையே அடிக்க போனாங்க. ஃபுல் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸு எல்லாமே என்னோடய ஆஃபீஸ் மாடியில். அதில் ஒரு ஒன்ஸ் அ வீக் போனீங்கன்னாக்க பாட்டில் ஃபுல்லாக இருக்கும், அதை க்ளீன் பண்ணணும் இதில். ஸோ ரெசிடென்ஸ் இல்லாமல் பப்ளிக் டாய்லெட்டாக, அந்த மெயின் ரோடையே பப்ளிக் டாய்லெட் ஆகிடும், சண்டை நடக்கும், அண்ட் அதர் வெரி அன்சேவரி திங்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்குன்னு எனக்கு கம்ப்ளைண்ட். நான் அதனால் ஒரு 1 year பேக் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் எங்கள் கலெக்டர்கிட்ட. கொடுத்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தாலுக்கா ஆஃபீஸ்லேன்னு வந்து என்கொயரி பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அப்போ மை ரிக்வெஸ்ட் வாஸ், தாலுக்கா ஆஃபீஸ்லேன்னு அந்த ஆஃபீஸர் ஆர்ஐ ஹூஎவர்ஸ் கம்மிங், அவர் வரச்சே என்னை வந்து காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள், ஐ வுட் லைக் டு இன்ஸ்பெக்ட் along with him when he is going for inspection, நானும் அக்கம்பனி பண்ணணும் அவரை அப்படின்ட்டு. பட் அவங்க வந்தப்போ எங்களுக்கு சொல்லவே இல்லை, சொல்லாமல் வேற எங்கேயோ ரொம்ப தள்ளி இருக்கிற ஒரு டாஸ்மாக்கை மூடினாங்க. இப்போ அதை மூடினதுனால எக்ஸ்ட்ரா க்ரௌட் அந்த கடையிலேருந்து இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க இதில். ஸோ பார்த்து எனக்கு ஒன்ஸ் இன் அ வீக்
ஒரு கம்ப்ளைண்ட் வரும். பாவமாக இருக்கும் அந்த பப்ளிக்கை பார்த்தா. அண்ட் இட்ஸ் அ நியூசன்ஸ். ரூலிங் எல்லாம் இருக்குது எந்தெந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னுட்டெல்லாம். அதெல்லாம் ஃப்ளவுட் பண்ணி டாஸ்மாக் இப்போ நம்ம ஸ்டேட்டே பார்த்திங்கன்னா எங்கே போய்கொண்டிருக்கோன்னே தெரியல. தமிழ்நாட்டில் எல்லாவித அசம்பாவிதங்களும் தினம் ஒரு பேஜ் எடுத்தோன்னாக்க என்னென்ன வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன், வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் சைல்டு, வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் மென், கோர்ட்டு வாசல்லையே கொலை, இதெல்லாம் ஒரு பேஜ் முழுக்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு எடுத்து ஒரு பேஜ் முழுக்க வயலன்ஸு. இது இந்த கலாச்சாரம் தான் திராவிட கலாச்சாரம் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கு எங்கெங்கெல்லாம் நம்மளால் அதை தடுக்க முடியும்? இந்த டாஸ்மாக்கால் நான் சொல்ல வேண்டியதில்லை, என்னென்ன கொடுமைகள் நடக்கிறது. ஒரு சராசரி குடும்பத்தோட அவல நிலைமைக்கு காரணமே இந்த டாஸ்மாக் தான். இதுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. டாஸ்மாகில் சேல்ஸ் வச்சா அது ஒரு இன்சென்டிவ். எதுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்கறதுன்ற ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லைனாக்க இந்த மாநிலம் எங்கே போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிள் குடிமகனுக்கும் இருக்கிற கவலை தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதில். ஸோ இதுக்காக நான் திருப்பி மனு கொடுத்துருக்குறேன் இப்போ கலெக்டர்கிட்ட. எங்களுக்கு இப்போது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்னென்னா, போன மாதம் ஹைகோர்ட்டில், சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பில் அவங்க பொதுமக்கள் டாஸ்மாக்கு அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா ஒரு இடத்துல அதை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டோட ஆப்சர்வேஷன் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட்லேயே அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நான் எனக்கு அது ஒரு எங்களுக்கு இன்சென்டிவ்னுட்டு நான் அதையும் இது பண்ணி கொடுத்துருக்குறேன். அது இல்லாமல் அந்த டாஸ்மாக் கடையை சுற்றி ஒரு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கையெழுத்து போட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் நான் கலெக்டர் மேடம் கிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ எங்களுடைய பிரார்த்தனை சீக்கிரம் நல்லது நடந்து அந்த டாஸ்மாக்கை ரிமூவ் பண்ணி அந்த இடத்த சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு. பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும். ஆஃப்டர் ஆல் என்னை எலெக்ட் பண்ணியிருக்கிறது எதுக்காக, இந்த கவர்மெண்ட் எலெக்ட் பண்ணியிருக்கிறது எதற்காக, எம்எல்ஏ எதுக்கு எலெக்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க எலெக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மக்களோட அவசியமான ஒரு கோரிக்கைன்னு நான் நினைக்கிறேன். மஸ்ட் we need to do அப்படின்னு அண்டர்லைன் பண்ணுறதுல இது ஒன்று. இதில் அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக அந்த விவகாரம் போயிட்டுருக்கு. அதில் காவல்துறையுடைய செயல்பாடு எப்படி இருக்குது? செயல்பாடு எப்படி இருக்குது? தேட வேண்டியிருக்கே. செயல்பாடு எங்கே இருக்காங்க அதெல்லாம் தேட வேண்டியிருக்கே எல்லா இடத்துலையுமே. அதுதான் மெயின். ஐ வாஸ் சப்போஸ் டு கம். எஃப்ஐஆர் என்ன ஒரு எங்கேருந்து லீக் பண்ண முடியும்? எஃப்ஐஆர் யார்? நானோ நீங்களோ இல்லை இவங்களோ யாரும் போய் எஃப்ஐஆர் எடுக்க முடியாது அதில். ஸோ எஃப்ஐஆர் எடுத்து லீக் அவுட் பண்ணதோட பின்னணி என்ன, எதற்காக அதை லீக் அவுட் பண்ணாங்க அது தெரியணும். எங்களோட தலைவர் கிளியராக கொடுத்துட்டார். அது இட்ஸ் க்ளோஸ்ட், இது ஃபைபர் ஆப்டிக், இதில் சென்ட்ரலைஸ்ட் இதுலன்னு. அப்போ லீக் அவுட் ஆகிருக்குனாக்க இவர்களுடைய இன்டென்ஷன் என்ன? அதுக்கு அந்த குழந்தையும் அவங்க குடும்பத்தையும் மறைமுகமாக மிரட்டுறது, பேர்லாம் வெளில வந்துடுது, மான அவமானத்துக்கு அஞ்சி கேஸை விட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வராங்களா அவங்க? அடுத்து இன்னொரு அச்சுறுத்தல் என்ன, இந்த எஃப்ஐஆரை பற்றி பேசினாலே அரெஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்றாரு கமிஷனர் இதெல்லாம் என்ன ஒரு அராஜகமாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் நடந்திருக்கிறது ஒரு ரொம்ப சோகமான விஷயம் இது. இந்த மாதிரி எனக்கு இப்போ என்னென்னா, நேற்று நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணச்ச போலீஸ் 2000 பேரை குவிக்கிறாங்க. அந்த 2000 பேரில் பாதி அவங்க இந்த மாதிரி இடத்துக்கு பாதுகாப்புக்கு அனுப்பினாங்கன்னா நல்லாயிருக்கும். பின்னாடி புதர் அவங்க எப்படி, அதுவும் அவங்க செய்திருக்கிற ஒரு பெரிய தவறு, அந்த தவறு என்னமோ அந்த குழந்தை பண்ணியிருக்கிறா, பொன் குழந்தை பண்ணியிருக்கிற தவறு. as if she has invited this violence on her. என்னமோ இந்த குழந்தை இந்த மாதிரி வயலன்ஸ் என் மேலே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு போகிறாங்க. ராத்திரி 8 மணிக்கு மேலே போனாங்க. நேற்று இப்போ 8 மணிக்கு மேலே ஒரு பொண்ணு தனியாக இருக்கா அதை பற்றி பேசுகிறாங்கன்னா, இங்கே இருக்கும் பெரியாரிஸ்ட்டு பெண் சுதந்திரம் ஏன் அப்படிலாம் கேட்குறேன். அவங்களாம் ஏன் வாய மூடிட்டு உட்காந்துருக்காங்க? அவங்க திருப்பி கேட்கணும்ல. பெண் சுதந்திரம், 8 மணிக்கு எந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போனால் என்ன, எப்படி போனால் என்ன, இதெல்லாம் எங்களுடைய சுதந்திரம் அப்படின்ட்டு அவங்க பதில் கொடுக்கணும். இதில் யாருமே அவங்க அதை பேசலை. ஸோ அதனால் இது ஃபஸ்ட்டு இதில் எஃப்ஐஆர் எப்படி லீக் அவுட் ஆச்சு அது பண்ணோம். இதில் 2 விஷயமாக பார்க்கணும் நம்ம. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குற்றங்கள் நடப்பது தவிர்க்கப்பட வேண்டும், நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. ஏன்னா வயலன்ஸ்ன்றது எங்கே பார்த்தாலும், இப்போ அண்ணா நகரில் ஒரு குழந்தைக்கு நடந்த அநீதியை பார்த்தோம். எல்லாத்துக்குமே ஒரு கோர்ட்டுக்கு போய் தான் நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்றால்
எதற்காக போலீஸ்? அது ஒரு கேள்வி. நான் இத்தனைக்கு போலீஸ் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கிறவங்க. அவங்க இப்போது கமிஷனர் சார் நேற்று ஒரு இன்டர்வியூ கொடுக்குறார். எங்களுடைய மாநில தலைவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்த உடனே அவர் கொடுக்குறார். அதுக்கு அவரால் விசாரித்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றாரு. எங்கே அப்போ உள்ளுக்குள்ளேயே தான் லீக் ஆகிருக்கு. இது அவர்கள் மேல் நடக்க டிரான்ஸ்பரன்சி இல்லை. இங்கிருந்தும் போயிருக்கலாம். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது டவுன்லோட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கிருந்து போயிருக்கலாம். இல்லைன்னா பாதிக்கப்பட்டவங்ககிட்டயும் நாங்கள் வந்து எஃப்ஐஆர் காப்பி ஒன்று கொடுத்துருக்கோம், அவங்க கிட்ட இருந்தும் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் அந்த பொண்ணே ஃபஸ்ட்டு தயங்கியிருக்கு போகிறதுக்கு. இதை விஷயத்தை பற்றி வெளியே சொல்லவே பயந்துருக்கிற குழந்தை. அப்புறம் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாரும் தான் பார்த்து அந்த குழந்தைக்கு ஒரு தைரியம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாசிங் த பக் அப்படி தான் நான் பார்க்குறேன். இதில் முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் இதில் நம்ம தவறு செய்ய சொல்லப்பட வேண்டியது. ஏன்னா இதில் சீர்கேடுன்னு தான் பார்க்கணும். நம்ம ஒரு குழந்தைக்கு எதிராக இருக்கும் வன்முறை, ஒரு ஆம்பளைக்கு எதிராக ஒரு சின்ன பையன் ஒருத்தன் கோவில்பட்டியில் நடந்திருக்கு. தூத்துக்குடியில் கோர்ட்டுக்கு முன்னாடியே ஒரு கொலை. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல நேத்தியோ முந்தானத்தோ பார்த்தேன் நான், ஒரு வெட்டி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது. அதுக்கு அந்த மினிஸ்டர் என்ன சொல்கிறார்? சட்ட அமைச்சர் வந்தாக்க இப்போ எனக்கு கிட்ட வந்துட்டு கூட கத்தியை வெளில எடுக்கலாம் அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றார்? அதனால் எங்கள் கண்ட்ரோலில் இல்லைன்றாரா? சட்டம் ஒழுங்கு எங்கள் கண்ட்ரோலில் இல்லைன்றாரா அவர்? அதே மாதிரி திமுக அந்த குற்றவாளி வந்து திமுகவை சேர்ந்த ஒரு மாணவி இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து மறைமுகமாக தான் பண்ணுவாங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்து இது என்னன்னா ஒரு அரசியலாக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகி, அதுதான் நான் சொன்னேன். இந்த மாதிரி இதெல்லாம் இட்ஸ் அகெயின்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். இது இந்த மாதிரி ரிவீல் பண்ணுறதே அத்தனை பேர் வந்து பாஜக மட்டும் தொடர்ந்து வந்து சார், பாஜகன்னு இது அரசியலாக்காதீங்க சார். பெண் குழந்தையை பெற்ற ஒவ்வொரு பெற்றோர், பெண் குழந்தை இருக்கோ இல்லையோ, ஒவ்வொரு சட்டத்தை மதிக்கும் ஒரு உணர்ச்சி பூர்வமான என்னுடைய ஒவ்வொரு குழந்தையை பெற்ற தகப்பன் மாத்திரம் இல்லை, குழந்தை இருக்கோ இல்லையோ, ஒவ்வொரு சட்டத்தை மதிக்கும் இந்த சமூகத்தில் நல்லது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது பொருந்தும். காவல்துறை விசாரணை மேல நம்பிக்கை இருக்கா மேம்? ஏன்னா அதிமுக வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி நிச்சயமா. ஏன்னா அந்த குற்றத்தை செய்தவர், இன்னொன்று ஒன்று நீங்கள் அதையும் போலீஸ்க்கு ஞாபகப்படுத்தணும். இந்த குற்றத்தை செய்தவர் முன்னாடி நிறைய குற்றம் பண்ணியிருக்காரு. ஹிஸ்ட்ரி அவங்க ஃபேமிலியே இருக்குன்றாங்க. இன்றைக்கி ஒரு நியூஸை படித்தோன்னா அவங்க ஃபேமிலியே எல்லா வித குற்ற செயல்களிலும் இருந்திருக்காங்க. அவர் அப்போது அப்படிப்பட்டவரை ஏன் சர்வீலியன்ஸில் வைக்கலை? அவரை சுதந்திரமாக நடமாட விட்டிருக்கிறார்கள் எல்லா இடத்துலையும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் செக்யூரிட்டி இல்லையா? அவரால் எப்படி உள்ளே போக முடிஞ்சது அண்ணா யூனிவர்சிட்டியில்? சரி, திமுக நிர்வாகி இல்லைன்னு அதுதான் வெளியிட்டிருக்காரு. அவங்க வந்து எங்கேயோ அத்ராசம் நடக்கிறது, காஷ்மீரில் நடக்கிறதுக்கெல்லாம் இங்கே ஒரே பொங்குவாங்க எல்லாரும். இப்போ கிண்டி இன்ஜினியரிங் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, அதனால் பொங்கறதை கம்மி பண்ணிக்கலாம்னு நினச்சுட்டாங்க போல இருக்காங்க. ஞானசேகர் மீது இருக்கக்கூடிய வழக்கு, அதாவது பெண்களுக்கான குற்றமோ அது வந்து குற்றவாளி, அதாவது சண்டமோ கொலை முயற்சி அந்த மாதிரி ஒரு குற்றமோ அதெல்லாம் இல்லை, சின்ன சின்ன திருட்டு வழக்குகள் மட்டும்தான். திருட்டு வழக்கு அப்போ ஏன் இவர் மேலேயே இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு குற்றமே முன்னாடி பண்ணியிருக்கார் அப்படிங்கிறாரு. ஸோ கமிஷனர் அப்போ இல்லைன்னா அவரோட ஹிஸ்ட்ரியை நம்ம சோஷியல் மீடியா ஆர்கிவ்ஸில் போய் எடுக்கணுமா? ஸோ டிரான்ஸ்பரன்சி, கமிஷனர் அவர்கள் உண்மையை உறக்க சொல்ல வேண்டும். இட்ஸ் இஸ் paramount responsibility of the commissioner to come out with the truth. விசாரணையில் இருக்கும்போது வெளிப்படுத்த முடியாது. விசாரணை ஃபினிஷிங் ஆகல, விசாரணை போயிட்டு இருக்கு. அப்போ எப்படி நினைக்கணும் நம்ம அந்த டைம் கேப்பில் என்ன பண்ணுவாங்கன்னுட்டா? நிச்சயமாக தவறு. நீங்கள் சொல்கிற மாதிரி சிசிடிவி எடுத்துக்கங்க. நான் ஏன் இதை திருப்பி சொல்கிறேன்னாக்க, நிர்பயா ஸ்கீம் கீழே சிசிடிவி கேமரா பொருத்துறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் 60% கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் 40%. இதுதான் நாங்கள் எலெக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி வருஷமோ என்னமோ அபவுட் 50% ஆஃப் த அமௌண்ட்டு யூஸ் பண்ணாமே திருப்பி அனுப்பிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. நான் அது வந்தப்புறம், நான் எங்கள் எலெக்ஷன் ஆகி வந்தப்புறம் நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, நீங்கள் இந்த மாதிரி மத்திய அரசு என்ன செய்தது? இவங்களோட லாங்குவேஜில் சொல்லணும்னா ஒன்றிய அரசு, அதில் ஒரு சீப் த்ரில். ஒன்றிய அரசுன்னு சொல்கிறதுல இவங்களுக்கு ஒரு சீப் த்ரில். They can enjoy that cheap thrill. I am not going to question about that. But சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்கறது எல்லாத்துலேயுமே ஒரு குறை, எங்களுக்கு இது பண்ணலை அது பண்ணலை அப்படின்னுட்டுலாம். என்னோட கேள்வி, நிர்பயா ஸ்கீமுக்காக சிசிடிவி கொடுக்குறாங்க, அதை நீங்கள் என்ன பண்ணணும்? லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் நாங்கள் இருக்கோம்,
ஒரு ஏரியாவில் ஒரு வார்டில் எங்களுக்கு எங்கெங்கே குற்றம் நடக்கிறது, எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வல்னரபிள் பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியும். ஸோ நான் இது வரைக்கும் மாமன்ற கூட்டத்துலேயும் சரி நிறைய வாட்டியும் சொல்லியிருக்கேன், எங்களுக்கு எங்களை கலந்தாலோசித்து கொண்டு போலீஸ் எந்தெந்த இடத்துல போடலாம் அப்படின்ட்டு எங்களோட கலந்துக்கிட்டு போடலாமே, அதை நான் கேட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்டதுக்கு 645 இடத்தில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன அப்படின்னு ஒரு கேள்விக்கு எனக்கு கொடுத்தாங்க. அந்த 645 இடங்கள் எங்கு, அதை பற்றி சொல்லட்டுமே, எங்கெங்கே வச்சுருக்காங்கன்னுட்டு. அடுத்து எங்கே வைக்க போகிறோம், எங்களோட டிமாண்டை வச்சு எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதையும் கலந்தாலோசிக்கலாமே. அவங்க எதுக்கு போலீஸ் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்க வேண்டும்? அவங்க எங்களுக்கு தெரியறது இல்லையா எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்கு? இப்போ நான் சொன்னேன் என்னோடய ஆஃபீஸ் பின்னாடியே தண்ணி போடுறாங்கன்னு. போலீஸ் காவல் ரோந்து வந்தாங்க ஒரு வாட்டி, நான் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த காவல் ரோந்து வந்த காவல்காரரையே அடிக்க போனாங்க அந்த பசங்க. இதை பற்றியும் நான் பேசியிருக்கேன். ஸோ இவ்வளோ நடக்கச்ச வை கான் தேர் பி மோர் டிரான்ஸ்பரன்சி? முதல்ல இப்போ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கோங்க, குழந்தைங்க அங்கே தான் இருக்காங்க, அங்கெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா குட் டச்சு பேட் டச்சு இப்போ ஆசிரியர்களே மாறிவிட்டார்கள், முன்ன மாதிரி கிடையாது. ஆசிரியர்கள் மேலேயே இப்போ குத்த வருது. ஸோ அப்படி இருக்கச்ச இதெல்லாம் சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலையுமே இன்றியமையாத ஒரு இடம். இப்போ என்னோடய வார்டில் எடுத்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்கூல் தான் இது சென்னையோடது, ப்ரைமரி ஸ்கூல். நான் அங்கே போடுங்க, அங்கே எனக்கு ஒரு கேமரா போட்டு கொடுங்கன்னு 2 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இது வரைக்கும் எனக்கு போட்டு கொடுக்கல. ஆமாம், அந்த தம்பையா ரோட்டில் இருக்கிற டாஸ்மாக். ஏன்னா திருவிழா மாதிரி ஒரு கூட்டம் கார்த்தாலேருந்து ஃபுல் திருவிழா கூட்டம் கெட்டுது அந்த மாதிரி. ஏன்னா இவர்களுக்கு இந்த பெருமை இல்லையா, தமிழ்நாட்டில் குடிமகன்களை தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு இந்த திராவிட கட்சிகள் போத் நான் சொல்லணும், அண்ணா டிஎம்கேயும் சரி டிஎம்கேயும் சரி, இதில் அவங்களுக்குள்ள போட்டி யார் ஜாஸ்தி சம்பாதிக்கிறாங்க டாஸ்மாக்லன்னுட்டு. அதுக்கு இன்சென்டிவ், எதுக்கெல்லாம் இன்சென்டிவ் கொடுக்கறதுன்றதுக்கு ஒரு தராதரம் வேண்டாமா, தகுதி வேண்டாமா? நம்ம எல்லாருமே ஒரு தாய் தந்தைன்ற பொசிஷனில் இருக்கோம், ஒரு சகோதரர் என்ற பொசிஷனில் இருக்கோம், குடும்பத்தில் இருக்கிறவங்க. நம்மளுக்கு தெரியாதா குடும்பம் நல்லா இருக்கணும்னா என்ன வேணும்னுட்டு? அதில் பள்ளிக்கூடத்துக்கு இப்போது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ கவர்னரோட போட்டி, எல்லாத்துலேயும் போட்டி. இப்படி ஸ்பெண்ட் பண்ணுற பணத்தை வேறு மாதிரி. இப்போ கூட ஏதோ ஒன்று பார்த்தேன், ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த ஸ்பெண்டிங் மணி எல்லாம் ஒய் கான் தே ஸ்பெண்ட் இட் ப்ரூடென்ட்லி, யூஸ்ஃபுல்லி? இப்போ குழந்தைகளை சிறார்கள் இடத்துல ப்ரீ ஸ்கூலாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும், அங்கேயே ஒரு கவுன்சிலரை போட்டு, இப்போ நான் இன்றைக்கி படித்தேன் ஏதோ ஒன்று நிறைய ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு, ஒரு இல்லாத ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பணம் வாங்கியிருக்காங்களாம், கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஏதோ பள்ளிக்கூடத்தில். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேன்னு வர ஃபண்டு எவ்வளோ பேர் பார்த்தீங்க நீ பேப்பர்? அதில் வந்திருக்கு, யாராவது படிச்சிங்களா? யாராவது இன்னைக்கு பேப்பரில் தினமலரில் வந்திருக்கு. இல்லாத சொல்லியே கொடுக்காத ஒரு பாடத்திற்கு பணத்தை வாங்கியிருக்காங்க. அதான் சொல்கிறேன். அதெல்லாம் எவ்வளோ, இந்த தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணலாம் இல்லையா? இந்த மாதிரி நடப்பதை ஏன் வர பணத்தை ஒழுங்காக இப்போ நான் பெருமையாக அதை நாங்கள் சொல்லிக்க முடியும் பாஜகவில். இப்போ எங்களோட பிரைம் மினிஸ்டர் நேத்தி அடல் பிஹாரி வாஜ்பாயோட பிறந்த நாளைக்கு ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் ஸ்கீம் எடுக்கிறார் அதில். ஆனால் 50 வருஷமாக பேங்க் அக்கௌண்ட்டே இல்லாத, ஒரு கழிப்பறை கட்டி கொடுக்காத, பெண்களுக்கு ஒரு கழிப்பறை தேவை என்பதை உணராத ஒரு 50 ஆண்டு கால ஆட்சியில் இதை எல்லாமே இப்படி தான் நடக்கும். இதில் மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்வதில் தூங்கிவிட்டு அதில் என்னென்ன ஊழல் பண்ணாங்கன்னு ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கு. அதில் அப்படி ஊழல் செய்தவர்களிடம் நாம் எதை நல்லாட்சியை எதிர்பார்க்க முடியுமா? எங்களோட வாஜ்பாய்ஜி ஒரே இதில் தங்க நாற்காலி சாலை, கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும். இன்றைக்கி அரசியல்வாதிகள் யோசிக்கணும். சுமோ கார்லேயும் ஃபார்ச்சுனர்லேயும் எஸ்யூவிலேயும் ரோட்டில் பறக்கச்ச முன்னாடி 9 மணி நேரம் ஆகிட்டு இருந்த ட்ராவல் டைம் இன்றைக்கி 4 மணி நேரம் ஆகிருக்குது. இதெல்லாம் எப்போ செஞ்சுருக்கணும் அவங்க? இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் கிடைத்த ஒரு 10 வருடம் 15 வருடங்களில் செய்திருக்க வேண்டிய விஷயத்தை நாங்கள் ஆட்சிக்கு 50 ஆண்டுக்கு பிறகு நாங்கள் ஆட்சிக்கு செய்து கொண்டிருக்கிறோம். கலெக்டர் அந்த டாஸ்மாக் ஷாப்பை அகற்றணும் அந்த இடத்துலேருந்து, அதை சொல்லியிருக்கேன் நான். எங்களுக்கு அந்த ஹைகோர்ட்டோட ஆப்சர்வேஷனும் ஒரு பெரிய அட்வான்டேஜ். டாஸ்மாக் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும், அதுதான் எங்களோட கோரிக்கை. அங்கே